நாங்கள் எல்லாரும் ஒரு அனர்த்தத்தை கடந்து வந்திருக்கோம். இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தினால என்ன உதவிகள் வழங்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அரசாங்கத்தினால பண உதவிகள் பெற்றுக்கொள்ள முடியும், அதாவது நிதி உதவி. முதலாவது வீடுகள் அல்லது தளபாடங்கள் சேதமடைஞ்சிருந்தால் அது தொடர்பான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது உங்களுடைய விவசாய நிலங்கள் அல்லது வணிகம் தொடர்பான சேதமடைதல் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, உங்களுடைய வாழ்வாதார இழப்பு அல்லது காயமடைதல் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் இந்த அனர்த்தம் தொடர்பாக அதுக்கான உதவிகளையும் நிதி உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது நான்காவதாக எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால், உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய விசேட பெயர் பட்டியல், இந்த அனர்த்தம் தொடர்பான விசேட பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் கட்டாயம் காணப்பட்டிருத்தலும் வேண்டும். ஸோ அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த உதவிகளை, இந்த நிதி உதவிகளை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன மாதிரியான ஆவணங்களை நீங்கள் வைத்திருக்கணும் அல்லது என்ன மாதிரியான ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி. முதலாவது என்ஐசின்னு சொல்லுவோம், தேசிய அடையாள அட்டை கட்டாயம் உங்கள்கிட்ட காணப்பட்டிருத்தல் வேண்டும். ரெண்டாவது பொருட்கள் அல்லது தளபாடங்கள் வீடுகள் சேதமடைந்திருந்தால் அது தொடர்பான தெளிவான புகைப்படங்கள், ஃபோட்டோஸ் அல்லது தெளிவான வீடியோக்கள் கட்டாயம் காணப்பட்டிருத்தல் வேண்டும். மூன்றாவது உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கம் அல்லது வங்கி கணக்கு புத்தகத்துக்கான நகல் அல்லது காப்பி ஒன்று, கிளியரான காப்பி ஒன்று உங்கள்கிட்ட காணப்பட்டிருத்தல் வேண்டும். நான்காவது உங்களுடைய வணிகம் அல்லது உங்களுடைய விவசாய நிலம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கான முக்கியமான ஆதாரம் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், அந்த ஆவணம் உங்களுக்கு காணப்பட்டிருத்தல் வேண்டும். இது தொடர்பாக நீங்கள் யாரை அணுகலாம் அல்லது யார்கிட்ட சென்று இந்த உதவிகளை பெறலாம்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். முதலாவது உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராம அலுவலர் அல்லது கிராம அதிகாரியிடமிருந்து நீங்கள் அவங்க விண்ணப்பிக்க முடியும். சில நேரத்தில் அந்த கிராம அலுவலர்கள் வீட்டுக்கு அதை பார்வையிடவும் முடியும். ரெண்டாவது உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் நிவாரண பிரிவுக்கும் சென்று நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மூன்றாவது உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிவாரண சிறப்பு அனர்த்த பிரிவுலையும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய கிராமத்தில் பிரதேசத்தில் வேறு யாருக்கும் இந்த தகவல் தேவைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோடையும் பரிமாறிக்கொள்ளுங்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு அனர்த்தம் தாண்டி வந்திருக்கிற நேரத்தில் ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவியாக இருக்கிறோம்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலதிகமான தகவல்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் சென்று பார்வையிடலாம்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்.